பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாடங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 392 தலைப்பின் கீழே பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை படிக்கிறது மூலமா வரக்கூடிய குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2, தென் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி எல்லா தேர்வுக்கும் உங்களுக்கு பக்காவான பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுபோக ஆட்சியர் கல்வி 2015 இருந்து கல்விங்கிறது எல்லோருக்கும் இலவசம், எப்பவுமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் நாம் வந்து செயல்பட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியர் கல்வியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும், அதுக்கப்புறம் 3 நாள் பயிற்சி பெற்ற தமிழகம் முழுவதும் 3 to 6 நாள் வந்து நடத்தணும். ஸோ அதில் எல்லாருக்கும் தங்குறதுக்கு இடம், உணவு எல்லாமே இலவசமாக வந்து கொடுத்து இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் இவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபினான்ஸ் இதுக்காகவும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் கல்வி ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி டீம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, டைப்பிங் டீமாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து சேலரி கொடுக்கறதுக்காகவும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா, அது வந்து ஒரு கல்விக்கான ஒரு நன்கொடையாக நீங்கள் வந்து அளிக்கலாம். ப்ளஸ் இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ குரூப் 4 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு தேர்வுகளை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். இது ஒவ்வொருத்தரும் பல பேர் அவங்களுடைய மனசுல இருந்து அவங்க வந்து சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கும் அவ்வளோ பெரிய உற்சாகம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கு. ஸோ இது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேடு, பென்னு, ப்ளஸ் வந்து கோடிங் சீட்டு எல்லாமே வந்து அனுப்பிச்சிடுவேன். குரூப் 4 ரியல் எக்ஸாம் ஃபீலிங்ஸில் அவங்க வந்து தேர்வு வந்து எழுத முடியும். ரைட்டா? இந்த மாதிரி பல பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இது வந்து இருக்கும். நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து டெலகிராமில் வந்து பார்த்துக்கலாம். எதுக்கு ஆட்சியர் கல்வி வந்து இப்போ வந்து திடீர்னு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா, இந்த முறை நம்ம குரூப் 4 கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை நம்ம வந்து தேர்ச்சி பெற வைக்கணும். இப்போ பொதுவாக ஆட்சியர் கல்வியில் என்னென்னா மரக்கன்று நட்டு நேரடியாக வந்து இணைவாங்க. அப்படி மரக்கன்று நட்டு இணைஞ்சவங்க பயன்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பயன்பட்டு இருந்தாங்க. அதோட அவுட்கம் அவங்க சொசைட்டி செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மரம் நட்டு சேருவாங்க, திரும்பவும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ல லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நம்ம என்ன அனுப்பினாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுல பெரிய லெவலில் இல்லை. அதனால இப்போ மினிமம் சார்ஜ் ஃபியூச்சரில் இது ஒரு டெம்பரவரிக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். ஃபியூச்சரில் நம்ம இலவசமாக தரமாக பிடிஎஃப் எல்லாமே வந்து கொடுக்கணுங்கிறது தான் மெயின் மோட்டோ. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 1500 பேர் குறைஞ்சபட்சம் நம்ம வரக்கூடிய குரூப் 4 தேர்ச்சி பெற வைக்கணும். அது அசால்ட்டாக கன்ஃபார்மாக வந்து முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்சியர் கல்வியில் கிளாஸ் எடுக்கிறோம், தரமான இலவச கல்வியை கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய மெயின் மோட்டோவில் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1500 பேர் நம்ம வந்து தேர்ச்சி பெற வச்சு அந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு 300 பேர் 400 பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். சொசைட்டியோட க்ரோத்துக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது அந்த 300 பேர் 400 பேரில் ஃபைனலாக ஒரு 100 பேர் வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரை வச்சு சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இந்த குரூப் 4 எக்ஸாம் மூலமாக இது ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வர முடியும். ரைட்டா? இது ஒன்று. அதுக்கப்புறம் நேர்மையான நிர்வாகம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏழை இல்லாத இந்தியாவை, ஊழல் இல்லாத இந்தியாவை வந்து உருவாக்கணும். ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மெயின் மோட்டோ. அப்போ இந்த நபர்கள் முக்கியமாக நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இதை தாண்டி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடிய நேர்மையான நபர்களாக இருக்கட்டும், அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எப்படி நம்ம இப்போ ஜூம் மீட்டிங்கில் குறிப்பிட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து வந்து படிக்கிறோமோ, அப்போ நேர்மையாக இருக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங், ப்ராப்பரான ட்ரைனிங், நேர்மையாக இருக்கிறனால இருக்கக்கூடிய விளைவுகளை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வந்து உருவாக்கி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நேர்மையை விதைக்கும் பொழுது ஒரு நிர்வாகத்தில் ஒரு நேர்மையாகும். இந்த 100 பேர் 200 ஆவாங்க, 200 பேர் 400 ஆவாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நாம் நினைச்ச ஒரு தரமான இலவச கல்வியையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு, நேர்மையான அதிகாரிகள் உருவானாலே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக எல்லாமே வந்து போய் சேரும். ஸோ அவர்களால் ஒரு கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும், மாற்றம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் மெயின் கோர் ஐடியாஸ்.
ஸோ அதுக்காக ஆட்சியர் கல்வி தொடர்ந்து நம்ம வந்து கடுமையாக வந்து உழைச்சிட்டு இருக்கோம். தமிழக அரசுடைய அண்ணா லைப்ரரியுடைய இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டை நாம தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மூலமாக நூலகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பெரிய சப்போர்ட்டிவாக வந்திருக்கோம். வரக்கூடிய குரூப் 4 1500 இலக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி டே நைட்டாக நான் வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மூலமாக நான் சின்ன வயசுலேருந்து நினைச்ச கனவு ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்டேஷனாக இந்த ஒரு 2024 இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக வந்து நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் இதிலே ப்ரைவேட் எக்கனாமிக்ஸில் 20,000 30,000 லட்சக்கணக்கில் வந்து கட்டியிருக்கலாம். இது வரைக்கும் கட்டி வந்து ஏமாந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வரக்கூடியவங்க ஒரு 6 நாள் ஆட்சியர் கல்வியை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு தெளிவான வழிகாட்டல் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து வந்து ஏமாற மாட்டாங்க. ஏற்கனவே ஃபீல்டில் 5 வருஷம் 6 வருஷம் படித்து தேர்ச்சி பெற முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் சரி. ஸோ அவங்க ஆட்சியர் கல்வி வகுப்பு ஒரு 3 நாள் 4 நாள் அட்டன் பண்ணாலே இவ்வளோ நாள் எத்தனை வருஷமாக என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ என்னுடைய ஃபார்மட்டும் என்னுடைய டீச்சிங் மெத்தடும் நான் நிறையா அதுக்காக டே நைட் வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன். நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் எனக்கு கவர்மெண்ட்டே நம்ம ஆட்சியர் கல்வி புத்தகத்தை பார்த்து இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டே நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கையோட என்னோட கைகோர்த்து வந்து வரலாம். உங்களுடைய வெற்றிக்கு முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. நான் சொல்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா 20 நாளில் இவ்வளோதானா எக்ஸாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துடும். ப்ளஸ் இந்த எக்ஸாமோடைய பேட்டர்னை என்ஜாய் பண்ணி உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டெஸ்ட் நம்பர் 1ல் நம்ம ஜாகிரஃபி தமிழ்நாடு ப்ளஸ் தமிழ் பகுதி மேக்ஸில் வந்து பார்த்தோம். அடுத்த டெஸ்ட்டில் ஜாகிரஃபி என்வாயர்மெண்ட் தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் ரைட்டா, ஸோ யாராக வேணாலும் வந்திருக்கலாம். உண்மையாகவே இந்த ஃபீல்டில் புதுசாக வந்து வந்தவங்களா வந்திருக்கலாம். இவ்வளோ நாள் ஒரு கொஞ்ச நாளாக 10 நாளோ 20 நாளோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இம்பேக்ட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒரு நிமிடம் வந்து யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து விருப்பப்படுறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அவங்க பேர் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இது பண்ணுறங்க. ஸோ எஸ் அப்படின்னு டைப் பண்ணுறவங்க இப்போ வந்து பேசுகிறதுக்கு ஒரு நிமிடம் வாய்ப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இது பேசணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு வாய்ப்புன்னா, மற்றவங்க இதோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனோட லெவலை தெரிஞ்சுக்கணும். திரும்பவும் போய் எங்கேயாவது போய் ஏமாற்றம் அடைகிறது இது லைஃபு. 6 மாதத்தில் 15,000 20,000 வேக்கன்சி, உங்கள் குடும்பம் எல்லா சூழ்நிலையிலும் வந்து மாறும். அப்போ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு தப்பான ஒரு ஹோப் வச்சுக்கிட்டு தப்பான இடத்துல வந்து முதலீடு வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ எனக்கு தேவை உங்களுடைய உழைப்பு, இது மட்டும்தான். பிரபாவதி, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பிரபாவதி ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க பிரபாவதி. சார் குட் ஈவினிங் சார். லாஸ்ட் டைம் வந்துட்டு சார் நான் உங்க கிளாஸ் தான் சார் அட்டென்ட் பண்ணேன் ஆன்லைன்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு மாதிரி ஒரு 12,000 பே பண்ணி கிளாஸ் போனேன் சார். ஆனால் அதுக்கு எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை. எனக்கு என்ன படிக்கணும்னு ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கிளியர் ஐடியா இல்லை சார். ஆனால் உங்கள் கிளாஸ் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் சார் குரூப்ல. ரொம்ப கிளியரா என்ன படிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு சார். ஏன்னா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. லாஸ்ட் டைம் நான் குரூப் 4ல பார்த்தீங்கன்னா 207 சார் மார்க். அது உண்மையிலே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ மார்க் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் சார். நீங்க லாஸ்ட் டைமுமே இது சொல்லியிருந்தீங்க, இந்த சிலபஸை 3 டைம்ஸ் எழுதணும், அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நான் பண்ணேன் லாஸ்ட் டைம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது சார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் சார் இந்த வாட்டி நான் கிளாஸ் அட்டன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம், ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கண்டிப்பா வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார், நல்லா படிங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே நியூஸ் பேப்பர் எதுவுமே போகாது, ஒரு கஷ்டமான இடத்துல வந்து இருக்கிறாரு. அவரை நான் வந்து உரிமையாக திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா அது காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து ஃபோனில் பேசினார், இது எதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், பண்ணலை. திரும்ப வந்து புக்கு வேணும், எவ்வளோ ரூபான்னு கேட்டார், பிடிச்சி திட்டி விட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லி. நான் புக்கும் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன்.
ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் அவரு அந்த யார் எல்லாருமே வந்து உடனே பிடிச்சி போட்டு நீங்க படிங்க இது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்க. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணலாம். ஸோ அதனால அன்னைக்கு கூட வந்து சிலபஸ் எழுதுனீங்க அது கிளாஸ்ல கூட இது பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து பிரதர் உண்மையாவே உங்க லைஃப்ல என்ன சேஞ்ச் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு நிமிடம் சொல்லுங்க. பிரதர் கேக்குதா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க பிரதர். சார் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ட்ரைபல் ஏரியால தான் இருக்குங்க. சொந்த ஊர் மதுரைங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்குங்க. சார் வந்து 6 மாசம் சொன்னாரு. கிட்டத்தட்ட அவரை வந்து சரியா ஒரே ஒரு நிமிஷம் இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் பிரதர். சரிங்க சார். இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்க டக்குன்னு சொல்லுங்க, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார். சரி. ஒரே சார் வந்து சார் சொன்ன மாதிரி சொல்லுங்க பிரதர். சார் சார் வந்து என்னை திட்டத்துக்கு வந்து முழு உரிமை இருக்குங்க. ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா இல்லை. நான் முழுக்க சொந்த உழைப்புல வந்து நானா சம்பாரிச்சு படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்ன்றது ஒரு ஆதங்கம், ஒரு வெறி எல்லாமே இருக்கு. நிறைய எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்குங்க. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நானா சொந்தமா சம்பாரிச்சு படிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை ஊட்டி இந்த ஃபேமிலி சைடு மேனேஜ் பண்ணி படிச்சு ரொம்ப சிரமத்துல இருக்கும்போது சாரோட ஆட்சியர் கல்வி அவர் சொன்ன மாதிரி 2015 14 ஆரம்பிச்சாரு. அப்ப இருந்து சாரை வந்து ஃபாலோ பண்றேன். அப்ப வந்து என்கிட்ட போன் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாம இருந்து எங்க தோட்டத்துல வேலை பார்க்குற ஓனர் அம்மா போனை வாங்கி அவங்ககிட்ட பேசி சாரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சில காரணங்களால தொடர முடியாம சாரை கான்டாக்ட் பண்ண முடியாம நிறைய தப்பு மேல தப்பு பண்ணி 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 இப்போ வந்து சார் வந்து அவரை பின்தொடர்றதுக்கு உண்டான வழியை வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்க. எனக்கு வயசு 40 ஆச்சுங்க. என்னால கரெக்டா புரிஞ்சு படிக்க முடியாது. படிக்கிறது லேட்டா இருக்கும். பிக்கப் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிற முடியாது. அப்படி இருந்தாலுமே வந்து சாரோட மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா இப்ப இல்லைனாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை சாகுறங்குழி வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து சாரோட மோட்டிவேஷன்லயும் சாரோட பேச்சிலையும் வந்து எனக்கு ஊக்கமா இருக்குங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவா சொல்றேங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி 3 தடவை சிலபஸ் எழுதுறதுக்கே எனக்கு வந்து நிறைய குடும்ப ஃபேமிலி பிரச்சனை அப்படி போய் அதை எழுத முடியாம இப்பயுமே இன்னுமே டெஸ்ட் எழுத முடியாம அப்படியே இருக்கேன். ஆனா இருந்தாலும் எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா நான் உங்க கண் பார்வைக்குள்ள உங்க வட்டத்துக்குள்ள 250 பேரோ 300 பேரோ 1500 பேத்துக்குள்ள நானும் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்ற சொல்லும் போது நினைக்கும் போது நான் கண்டிப்பா வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு சார். நான் எதுவுமே பண்ணல. ஆனா நீங்க கொடுக்குற நோட்ஸ், நீங்க கொடுக்குற மோட்டிவேஷனு, நீங்க பண்றது எல்லாமே வந்து இந்த 1500 பேத்துக்குள்ள நானும் ஒருத்தர் இருக்கேன். ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ தெரியலீங்க. நானும் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்றதுல வந்து இந்த சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு அதுக்கு மேல எதுவும் பேச தெரியல சார். நான் கண்டிப்பா வந்து ஜெயிப்பேன் சார். உங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய மோட்டிவேஷனும் நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில வந்து நான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா பண்ணுவேன் சார். உங்களை வந்து எனக்கு அடுத்த எனக்கு அப்பா அம்மா இல்லைன்ற காட்டிலும் இப்போ எனக்கு ஒரு தந்தை லெவல்ல நீங்க என்ன வயசு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். நான் என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு அந்த ஒரு ஆங்கிள் தெரியுறீங்க. அந்த ஒரு காணல்ல வந்து நீங்க வந்து எனக்கு தெரியுறீங்க சார். கண்டிப்பா எனக்கு பின்னாடி என் குடும்பம் இருக்கு. எனக்கு பின்னாடி உங்களால வந்து நான் முன்னாடி வந்துருவேன் சார். இந்த சமூகத்துல நானும் ஒருத்தனா வந்து நிப்பேன் சார். ட்ரைபல் பீப்புள் அது வந்துருவேன் சார். நான் இருக்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது, லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஒரு காட்டுல வந்து ஒரு வேலை பார்த்துக்கிறேன். டீ எஸ்டேட்ல வேலை பார்த்துக்கிருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டே வந்து படிச்சு எப்படியாச்சும் வந்துருவேன் சார். உங்களுடைய மோட்டிவேஷனால் நான் கண்டிப்பா வந்துருவேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி பிரதர். நல்லா படிங்க.
என்ன சப்போர்ட்னாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னோட பெருமை பேசுகிறதுக்கோ ஏதோ வந்து கிடையாது. எங்கேயுமே கிடைக்காத ஒரு தரமான கல்வி ஆட்சியர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஆடியோ வடிவிலையோ டெக்ஸ்ட் வடிவிலையோ ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. அது வந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து பூஸ்ட் பண்ணும். இன்னும் என்னென்னலாம் வந்து உழைக்கணுமோ என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொடுக்கறதுக்கு வந்து தயார். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். உண்மையாகவே அவ்வளோ இம்பேக்ட் சொசைட்டியில் நான் ஏதோ கிளாஸ் எடுக்கிறேன், டாப்பிக்கே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் நம்ம வந்து வெற்றியை கொண்டாடணும், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும். இது நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதனால் நான் சொல்லிக் கொடுக்கறத கண்டிப்பாக வந்து படிங்க, கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே வேறு வேறு மெத்தடில் ஃபாலோ பண்ணவங்களா இருந்தாலும் இந்த மெத்தடுக்கு வாங்க. உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவீங்க. உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலு முன்னாடியை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரும். அதே நேரத்தில் செல்ஃபாக உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா நான் எத்தனை கொஸ்டின் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடிய செல்ஃப் அனலைஸ் வந்துருக்கும். இந்த நம்பரை எல்லாரும் யார் யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்கீங்களோ சேவ் பண்ணிக்கோங்க. என்ன சப்போர்ட் வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ்லேயோ டெக்ஸ்ட்லேயோ என்ன சப்போர்ட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். படிப்பு சம்மந்தமான சப்போர்ட்டாக வந்து இருக்கணும், ரைட்டா? ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா இது பண்ணலாம். அதே மாதிரி சப்போர்ட்டு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன். எக்ஸாம்பிள், எனக்கு வந்து புக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லுவேன்னா, சிலபஸை 3 வாட்டி எழுதுங்க, ஓகே, சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு போய் பசி சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவி வந்து கிடைக்கும். ஏன்னா முன்னாடி யார் ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறையா என்னை வந்து பயன்படுத்தாதவங்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு. அப்போ அவங்க சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுறாங்களான்னா எதுவுமே வந்து பண்ணலை. அதனால் அந்த தவிர திரும்ப வந்து பண்ணக்கூடாது. ஆட்சியர் கல்வி, இலவச கல்வி, தரமான கல்வி, அது வந்து கோர் ஐடியா. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போகணுமோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். மெயின் கோர் ஐடியா நமக்கு வந்து அதான், ரைட்டா? அதனால் நம்ம இதில் வந்து படிக்கிற நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா 95% கஷ்டப்பட்ட பையங்களாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு கொடுத்த 1000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து யோசித்தேன், முன்னாடினா ஏதாவது உடனே வந்து அமௌண்ட்டை ரிட்டர்ன் அனுப்புறதெல்லாம் வந்து பண்ணேன். ஆனால் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அதான் வந்து மெயின் பிளானு. ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான எஃபோர்ட் இருக்கு இல்லையா? ஸோ டெடிக்கேஷனாக வந்து பண்ணுவீங்க. முன்னாடி நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது 100 பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேரில் சிலபஸ் எழுத சொன்னேன்னா எத்தனை பேர் எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆட்சியர் கல்வியோட சிலபஸ் எழுதுங்கன்னு 100 பேருக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் மேக்ஸிமம் எழுதுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏப்ரியா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வெறும் 3 பேர் 4 பேர் வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் இவ்வளோ கொடுக்குறேனே, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கஷ்டப்படுவேன், டீமோட்டிவேட் ஆவேன். அப்போ இப்போ வெறும் 999 ரூபா நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓவராலாக இந்த ஸ்டாம்ப் பேடாக இருக்கட்டும், இந்த சோர்ஸாக வந்து இருக்கட்டும், வெளியில் நீங்கள் பொதுவாக இந்த ஸ்டாம்ப் பேடு, பென்னு, இந்த கோடிங் செட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 550 ரூபா ஆகும். ஸோ அதை நான் வந்து பின்னாடி எஃபோர்ட் போட்டு அதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொரியர் அனுப்பி பார்சல் பண்ணி இவ்வளோ எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி ஆட்சியர் கல்வி புத்தகத்தை டெஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ஆஃப் அமௌண்ட் வந்து இது பண்ணால் போதும். இது வந்து பிஸ்னஸ் மாடல் வந்து கிடையாது. ஆட்சியர் கல்வி, தரமான கல்வி, எல்லாருக்கும் இலவச கல்வி. ஆனால் இந்த ப்ராசஸை கொண்டு போகிறதுக்கு நம்ம ரிசல்ட் எடுக்கணும்ல. 8 வருஷமாக ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 500-600 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதாவது சொசைட்டிக்கு திரும்ப பண்ணாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் குறிப்பிட்ட நபர்களை வந்து சொல்லலாம். அப்போ நான் பண்ணக்கூடிய அப்ரோச் இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி மினிமம் சார்ஜ் கம்மியாக வைப்போம். ஆட்சியர் கல்வி அடுத்த லெவலுக்கு போகும். தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச கல்வியை நம்ம 3 நாள் பயிற்சி பெற்ற மூலமாக எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து வந்து பண்ணுவோம். அடுத்து நேர்மையான அதிகாரிகளை எல்லாம் உருவாக்கி அதை வந்து நெட்வொர்க்காக கிரியேட் பண்ணுவோம். அது மூலமாக ஆட்சியர் அவார்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இப்படி நம்ம வந்து க்ரோ ஆகும்போது இது ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும் அப்படிங்கிறத நான்
ரைட்டா? ஸோ அதனால இதுதான் வந்து நம்ம மெயின் கோர் ஐடியா, மெயின் ஃபார்முலாஸு. ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தொடர்ந்து வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ரைட்? ஸோ எல்லாருக்கும் சவுண்டு தெளிவாக கேட்கல. நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வந்து தெளிவாக போகிறோம். ஓகே, எல்லாரும் சவுண்டு ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜாகிரஃபி பாடம் மொத்தம் 21 பாடங்கள் டோட்டலாக வந்து இருக்கு. ரைட்டா? மொத்தம் 21 பாடங்களை என்வாயர்மெண்ட் ஜாகிரஃபி இது வரைக்கும் 0 நாலேஜ் அப்படின்னு நினைக்கிறவங்க 0ன்னு டைப் பண்ணுங்க. என்வாயர்மெண்ட்டும் ஜாகிரஃபியும் 0 அப்படின்னு நினைக்கிறவங்க 0ன்னு டைப் பண்ணுங்க. 0 அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணலாம். எனக்கு என்வாயர்மெண்ட் இதுவும் 0 நாலேஜ் தான், எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 0ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, கிட்டத்தட்ட 110 பேருக்கு மேல 0ன்னு தான். போதும் 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 போதும், லிஸ்ட் பெருசாகிட்டே இருக்கு, போதும். ஓகே, ஸோ இப்போ 0ல இருந்து ஹீரோவா மாற போறீங்க, என்ன எப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஜாகிரஃபி தலைப்பை பொறுத்தவரையில ஒரு 31 தலைப்புல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம். ஒரு 31 தலைப்புல நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக வந்து சொல்றேன். முதல்ல ஜாகிரஃபி தலைப்பை பார்ட்டாக வந்து பிரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜாகிரஃபி தலைப்புல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன். இந்த ஜாகிரஃபி பாடத்தை 3 பிரிவா நம்ம வந்து பிரிக்கிறோம். என்னென்ன பிரிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஜாகிரஃபில இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, என்வாயர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. நீங்க குரூப் 4க்கு படிச்சாலும் நீங்க எடுக்க வேண்டிய சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் 1. இது போல குரூப் 2 மெயின்ஸுக்கு படிச்சாலும் எடுத்து படிக்க வேண்டிய சிலபஸ் குரூப் 1க்கு படிக்க வேண்டிய குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கும்போது குரூப் 1உடைய மெயின்ஸ் சிலபஸை எடுத்து வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஜாகிரஃபியை 3 பிரிவாக வந்து பிரிக்கிறோம். இங்கே ஜாகிரஃபி தலைப்பு சிலபஸில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பயிற்சி ஃபார்முலாஸ் இது எல்லாமே நீங்கள் விஓ ஆகணும் அப்படிங்கக்கூடிய நோக்கம் கிடையாது. எனக்கு குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற பல்வேறு தேர்வுகளை நீங்கள் மிக எளிமையாக கையாளணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், அவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அவ்வளோ வாண்டட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். வேலை இல்லை, கஷ்டப்படுறேன், 5 வருஷம் 6 வருஷம் அந்த பேச்சே நம்ம வந்து இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அதனால குரூப் 4 ஆயிடுவேன், விஓ ஆயிடுவேன், நமக்கு தேவை ஐஏஎஸ் போஸ்டிங். ஏஜ் இல்லையா, உங்கள் பிள்ளையில ஐஏஎஸ் ஆகுங்க, நீங்கள் குரூப் 4 போஸ்டிங் வாங்க. ரைட்டா? எவ்வளோ வாய்ப்புகள், கோடிக்கணக்கான வாய்ப்புகள் குமிஞ்சு கிடக்கு. அதில் நீங்கள் 10 அரசு வேலை வாங்கிட்டு எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங்காவது வாங்கிடுமான்னு ஏங்குறத விட 10 போஸ்டிங் இருக்கு. எது வீட்டு பக்கத்தில், எது லீவ் போடலாம், எது நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி வேலை, எது சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டதை சூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அதுக்கான ஒரு வகுப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே, ஸோ இப்போ 392 தலைப்பின் கீழே நம்ம வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாகிரஃபியை பொறுத்தவரையில் நம்ம வந்து மூன்று பேட்டர்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்னா நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ரைட்? ஸோ இதில் இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட். இப்போ சிலபஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வியூ கொடுத்துட்டு தென் கொஷினை நான் வந்து உடைச்சிட்டு ரீசன்ட் கொஷின்ஸை நான் வந்து காமிக்கிறேன். அடுத்து பக்காவாக நான் ஹிஸ்ட்ரியில் ஒரு டேபிள் கொடுத்தேன். அதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, 1989 இப்போ வரைக்கும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு ஆதாரம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன். அதே மாதிரி இந்த என்வாயர்மெண்ட் ஜாகிரஃபியை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரே ஒரு படம் தான் காமிக்கிற மாதிரி. இந்த டேபிள் இதை போட்டு ஒரு தட்டுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரிவர் முடிஞ்சு போச்சு, லேக்கு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மேப்பு, ஓகே, டேபிள் போட்டிங்கன்னா புக்கை கூட திறக்காமல் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் பிரித்து மேஞ்சிருங்க. ரைட்? சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிலபஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்கள் டிஎன்பிசி சிலபஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சமச்சான் இருக்கும். ரைட்டா? ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரான ஒரு சிலபஸை உருவாக்கி வந்து கொடுத்துருக்கேன். ரைட்? ஸோ இதில்
இது வந்து குரூப் 1 சிலபஸ் தான். ஆனால் குரூப் 4 சிலபஸாக நீங்கள் வந்து எடுத்து வந்து படிக்கணும். ஒவ்வொன்றையும் யூனிட் நம்பர் 1ல் ஜாகிரஃபி எங்கே இருக்குது, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். இதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் என்வாயர்மெண்ட். அப்போ யூனிட் நம்பர் 1ல் என்னெல்லாம் இருக்குது, ஜாகிரஃபியில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக்ஸ் வந்துருக்கு. ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல் அண்ட் சூழலியல். அடுத்து யூனிட் நம்பர் 2ல் நடப்பு நிகழ்வில் என்ன வந்திருக்குன்னா ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க் தலைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபி ரிலேட்டடாக வந்திருக்கு. ரைட்டா? அடுத்து யூனிட் நம்பர் 3ல் ஜாகிரபி தலைப்பு வந்திருக்கு. இந்த ஜாகிரபி தலைப்பை ரைட்டா நீங்கள் குரூப் 1 சிலபஸ் தான் திரும்பவும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, இந்தியன் எக்கனாமி அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய தலைப்பு வந்திருக்கு. புரியுதா? யூனிட் நம்பர் 1லேயும் இருக்குது, யூனிட் நம்பர் 3லையும் வந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாருக்காவது சவுண்ட் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டு உள்ளே வந்தீங்கன்னா சவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். எல்லாமே நல்லா இருக்குது, அதனால செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி ஒரு டாபிக் இருக்குது, சுற்றுச்சூழல் டாபிக் இருக்குது. ஸோ அடுத்து யூனிட் நம்பர் 4 ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், யூனிட் நம்பர் 5 பாலிட்டி, யூனிட் நம்பர் 6 எக்கனாமி, யூனிட் நம்பர் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாடர்ன் இந்தியா, யூனிட் நம்பர் 8 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 8ல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ் வந்து படிப்போம். யூனிட் நம்பர் 9ங்கிறது ஒன்றும் கிடையாது. யூனிட் நம்பர் 8ங்கிறதுல என்ன படிப்போம்னா ஓகே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் குரூப் 4க்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் பாடப்பகுதியும் வந்து படிப்போம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் குரூப் 4ல் பொதுத்தமிழ் இருக்குல்ல, பொதுத்தமிழில் பகுதி ஆவையும் ஈயையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து யூனிட் நம்பர் 8. இதே இது யூனிட் நம்பர் 9ங்கிறது இப்போ ஹிஸ்ட்ரி படித்தோம்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இங்கே படிப்போம். இதே மாதிரி எக்கனாமி படித்தோம்னா தமிழ்நாடு எக்கனாமி இங்கே படிப்போம். இதே மாதிரி பாலிட்டி படித்தோம்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக எக்கனாமி ப்ளஸ் பாலிட்டி இங்கே வந்து படிப்போம். இதே மாதிரி ஜாகிரஃபி படித்தோம்னா இங்கே சொன்ன மாதிரி தமிழ்நாடு எக்கனாமி வந்து படிக்கணும். இதே மாதிரி தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்து படிக்கணும். ரைட்டா? ப்ளஸ் கவர்னன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். அதுதான் யூனிட் நம்பர் 9. இது பல ஆண்டுகளாக நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு குரூப்பு யூனிட் நம்பர் 8, 9 மெட்டீரியல் கொடுங்க, யூனிட் நம்பர் 8, 9 கிளாஸ் எடுங்க. நான் பலமுறை கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு. யூனிட் நம்பர் 8ங்கிறது யூனிட் நம்பர் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டு. இதே மாதிரி யூனிட் நம்பர் 9ங்கிறது என்ன சொன்னேன், சோசியல் ஓகே ஒரே ஒரு வெப்சைட் தான், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இணையதளம், அரசுடைய இணையதளம். அந்த இணையதளத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு முடிச்சிங்கன்னா போதும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி 2 கேள்வியில் எக்கச்சக்கமான கேள்விகள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஓகே, தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இந்த இதில் தான் கொஷின் எல்லாம் அள்ளுவானுங்க, எல்லாதும் டைரெக்டாக வரும். இதை நான் பல பேர்கிட்ட வந்து சொல்லிட்டேன். நீங்களும் இன்னும் யூனிட் நம்பர் 8, 9 மெட்டீரியல்னு வந்து தேடாமல் அதுக்கு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி யூடியூப் சேனலில் பார்த்து போகாமல் எல்லாமே A to Z ஸ்கூல் புக்கு தான். இதில் இருந்தால் எல்லா கொஷினும் வந்து கேட்பாங்க. இப்போ ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய சிலபஸை நான் என்ன பண்ணுறேன், உடச்சி காமிக்கிறேன். அடுத்து டாப்பிக்கை உடச்சி காமிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ சிலபஸை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். சிலபஸில் நான் சொன்ன மாதிரி யூனிட் நம்பர் 1ல் என்ன இருக்குது, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸுங்கிறது யூனிவர்ஸை பற்றி வந்து படிக்கணும். லைக் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் என்னதை வந்து படிப்போம்னா பிளானட், கோள்கள் வந்து படிப்போம். ஓகே, சன்னை பற்றி வந்து படிப்போம், சூரியனை பற்றி படிப்போம், பூமியை பற்றி வந்து படிப்போம். இது எல்லாத்தையும் வந்து படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஒரு சில டேர்ம்ஸ் ரிலேட்டடாக வந்துருக்கும். ரைட்டா? அதை பற்றி கோள்கள், துணைக்கோள்கள், ஓகே நெப்டியூன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து படிப்போம். அது ஒரு டயக்ராம் இருக்குது, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து இங்கே என்வார்மெண்ட், ஈக்காலஜி, சுற்றுச்சூழல், இதெல்லாம் என்ன படிக்கணுங்கிற சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவோம், ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஜாகிரஃபி லேண்ட்மார்க். இது ஒன்றும் கிடையாது, புவிசார் குறியீடு, GI டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸோ புதுசா ஜிஐ டேக் வந்து கொடுப்பாங்க. அது எந்தெந்த லொகேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது போக ஜாகிரபியில நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுல ஜாகிரபி அது எப்படி படிக்கிறது. ஜாகிரபியில நடப்பு நிகழ்வு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறோம் இல்லையா, அந்த யூனிவர்ஸில் நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்பேஸுக்கு ஆதித்யா L1 சன்னுக்கு நம்ம வந்து சேட்டலைட் விட்டுருக்கோம், அது நடப்பு நிகழ்வில் ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நடப்பு நிகழ்வு ஜாகிரபி ரிலேட்டடாக எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ ஏன்சியன் இந்தியா மெடிவல் இந்தியாவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து படிப்போம். அந்த காலத்தில் உள்ள முக்கிய நபர்கள் ஓரியண்டடாக ரீசெண்டாக அவங்க பிறந்து 200 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் வந்திருக்கும், அதோட செலிப்ரேஷன்ஸ் அது ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுவாங்க ஜாகிரபியில் வந்து கேட்பாங்க, ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரபி ரிலேட்டடாக இப்போ நியூட்ரினோ ஆய்வகம் எங்கே இருக்குது, தேனியில் இருக்குது, அது ரீசெண்டாக லொக்கேஷன். இதே மாதிரி போலார், ஓகே, ஸோ அண்டார்டிகா ஆர்டிக் ரீஜனில் ஸ்பேஸ் இந்த இது ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அந்த லொக்கேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாக வந்து கேட்பாங்க. ஜாகிரபி நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் வந்து படிக்கணும், ரைட்டா. ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஜாகிரபி நடப்பு நிகழ்வு இப்போ இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் உங்களுக்கு ரிவர் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் இருக்கு, அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து படிக்கணும். கோதாவரி கிருஷ்ணா ரிவரை இந்தியாவில் முதலா 2 ரிவரை ஜாயின் பண்ணாங்க, அது நடப்பு நிகழ்வுல வந்து படிக்கணும். இப்படி கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நீங்கள் தனியாக PDF போட்டு வந்து முட்டுன்னு முட்டக்கூடாது. சப்ஜெக்டோட நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸோட என்ன பண்ணணும், லிங்க் பண்ணி வந்து படிக்கணும், ரைட்டா. ஸோ இதே மாதிரி தான் என்வாயர்மெண்ட்டும். நான் அடுத்த டாபிக் வந்து போகிறேன். முதல்ல சிலபஸை உங்களுக்கு பொதுவாக டிஎன்பிசி இணையதளத்தில் நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ இந்த டிஎன்பிசி இணையதளத்தில் சிலபஸை நீங்கள் வந்து பார்க்கும்போது ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத போனீங்கன்னா சிலபஸ் இருக்கும். அதில் ரிவைஸ் சிலபஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சிலபஸ் வந்து வரும். ஸோ இதில் குரூப் 1 எல்லா சிலபஸும் இருக்கும். இந்த சிலபஸை நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டே ஃபோக்கஸ் பண்ணாது, இந்த சிலபஸை எப்படி படிக்கணும் இதை 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 நீங்கள் பார்க்குறதுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரிஜினல் சிலபஸ். இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொச்சமுச்சான் இருக்கும், எங்கே ஆரம்பிக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆச்சரிய கல்வியில் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொன்றையும் உடச்சு வந்து கொடுத்துருக்கேன். இதை எக்கனாமி, ஜாகிரபி, ஓகே, என்வாயர்மெண்ட் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ யூனிட் நம்பர் 3ல் ஜாகிரபி தலைப்பு மணி 9:55. இப்போ ஜாகிரபி தலைப்பையும் சொல்லிட்டு டாப்பிக்கையும் சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன், உங்களை ஒரு 10 நிமிஷத்தில் சிலபஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போகிறேன், ரைட்டா. முதல்ல அமைவிடம் இயற்கை அமர்வுகள், லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இதில் எல்லாமே வந்து வரும். ஸோ எல்லாமேன்னா ரிவரோட லொக்கேஷன்ஸ், ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அமைவிடம், இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்தில் ஒட்டி அமைந்துள்ள இது வந்து அது. ஸோ இந்தியாவோட பார்டர் ஸ்டேட்டு, பார்டர் கண்ட்ரி எத்தனை இருக்குது, இந்த மாதிரி மேப் ஓரியண்டடா, ஓகே, இந்தியாவில் மழை பெய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன, ஓகே, இந்தியாவில் இது பருத்தி விளையக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி லொக்கேஷன் சம்மந்தமாக, ஓகே, அந்த மாதிரி லொக்கேஷன் சம்மந்தமாக மக்கள் தொகை அதிகம் உள்ள இடங்கள், ஜாகிரபியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் படிக்கிறதா என்னது லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதை பற்றினது, ரைட்டா. அதனால் அதை வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து இப்போ மழையை பற்றி வந்து படிப்போம், ரைட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, மழை வந்து பெய்யுது. அப்போ மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மழையை பற்றி நம்ம வந்து படிக்கக்கூடியது. அப்போ இந்தியாவில் மான்சூன் செஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து படிப்போம். எந்தெந்த ஏரியாவில் எப்படி மழை பெய்யுது, ஓகே, ரெயின் ஷேடோ ரீஜியன், இந்த மாதிரிலாம் வந்து படிப்போம். கிளைமேட்டும் வந்து படிப்போம், ஓகே. வாட்டர் ரிசோர்ஸுங்கிறது ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் படிச்சிருந்தோம். நீர் வளங்கள் வந்து படிக்கிறோம். இந்த நீர் வளங்களும் ஆறுகளும் ஒரே டாபிக்ஸ் தான். அப்போ மழையை பற்றி படிக்கிறோம், ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம், ஓவராலாக கிளைமேட்டை பற்றி படிக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மழையை பற்றி வந்து படிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து கிளைமேட்டு இது ரிலேட்டடாக எல்லாமே வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிவரை பற்றி படிக்கிறோம், ஆறுகளை பற்றி வந்து படிக்கிறோம், ரைட்டா. இது கோர் டாபிக்ஸ். அடுத்து மண்ணை பற்றி வந்து படிக்கிறோம், சாயில், மண்ணை பற்றி வந்து படிக்கிறோம், ரைட்டா. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸுங்கிறது எல்லாமே வரும். எப்படி, லைக் வந்து எங்கெங்கெல்லாம் பருத்தி விளையுது, எங்கெங்கெல்லாம் இது ஸ்டீல் வந்து உற்பத்தி ஆகுது, என்னென்ன கனிம வளங்கள் இருக்கோ, கோல்டு ப்ளஸ் வந்து டைமண்டு, எங்கே சோலார் தங்க சுரங்கம், என்னென்ன ஏரியாவோ எல்லாத்தையும் லொக்கேஷனை மட்டும் படித்தா போதும், ரைட்டா. அதுக்கப்புறம் என்னது வளங்களை பற்றி வந்து படிக்கிறோம்.
ஸோ இந்த வளங்களை பற்றி வந்து படிக்கிறோம், ரைட்டா? ஸோ அது எல்லாமே மினரல்ஸ்குள்ளே வளங்கள் எல்லாமே வந்து படிச்சிடறோம், ரைட்டா? அடுத்து இந்த ஃபாரஸ்ட்டு இது வந்து எதில் படிப்போம்னா சுற்றுச்சூழலில் வந்து படிப்போம். சுற்றுச்சூழல் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டில் ஃபாரஸ்ட்டை வந்து படிப்போம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை பற்றி வந்து படிப்போம். தென் காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள், வைல்ட் லைஃப், அனிமல்ஸாக வந்து இருக்கட்டும், பேர்ட்ஸாக வந்து இருக்கட்டும், அதை பற்றி வந்து படிப்போம். இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பாருங்க டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியோ ஜாகிரபி. இப்போ டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனில் வந்து பார்ப்போம். அதாவது போக்குவரத்து, தகவல் தொழில், இது ஒன்றுமே கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் லைக் வந்து இம்பார்ட்டன்ட் துறைமுகங்கள், போர்ட்டை பற்றி படிப்போம். நேஷ்னல் ஹைவேஸை வந்து படிப்போம். ஓகே, இதே மாதிரி விமான நிலையங்கள், ஏர்போர்ட்டை வந்து படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் எங்கெங்கெல்லாம் போகுது, அந்த ரயில்வேஸை வந்து படிப்போம். போர்ட்டு, நேஷ்னல் ஹைவே, விமானம், ரயில்வேஸு. அதுக்கப்புறம் டனல்ஸ். இப்போ மோடி அவர்கள் புதுசாக ஏதாவது டனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா அதை பற்றி படிப்போம். அதான் போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், ரைட்டா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக்கு சோசியல் ஜாகிரபிங்கிறது ஒன்றுமே கிடையாது. மக்கள் தொகையை பற்றி வந்து படிக்கிறது. மக்கள் தொகையை வந்து படிப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள். இந்த ட்ரைபல் பீப்புளுக்குள்ளே இனம், மொழி, குழுக்கள் எல்லாமே வந்து வந்துடும். ட்ரைபல் பீப்புள். இப்போ ஓவராலா இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல ஒரே ஒன்று சொல்லுங்க. ஸோ ஓவராலா நீங்க இங்க படிச்சது என்னன்னு பாருங்க. ஓவராலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கிளைமேட்டு, ரிவரு, மண்ணு, ரிசோர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸ், அதாவது பாப்புலேஷன் மக்கள் தொகை, ரைட்டா? மக்கள் தொகை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல். இதுதான் கோர் டாபிக் நீங்க வந்து படிச்சது. அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து என்னெல்லாம் இருக்கு? விவசாய முறை, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். இந்த இதுல சாயில் மட்டும் தான் வந்து படிப்போம். இது எக்கனாமி கீழே வந்து கொண்டு போயிடுவோம். நான் அதுல தெளிவா சொல்றேன். அக்ரிகல்ச்சர் 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இது நான் வந்து செப்பரேட்டா சொல்றேன், ரைட்? அது எக்கனாமி படிக்கும் போது வந்து படிப்போம். அடுத்து என்வாயர்மெண்ட். அங்க வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 1ல என்வாயர்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி வந்து படிச்சோமா? ஃபர்ஸ்ட் இதுல என்வாயர்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர், டிசாஸ்டர். இந்த டிசாஸ்டருக்கு கீழே தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து படிப்போம், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர். இப்போ என்வாயர்மெண்ட்டுக்கு கீழே டிசாஸ்டர் டாபிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், மாசுபடுதல், மாசு சம்பந்தமாக வந்திருக்கு. அடுத்து கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அதாவது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருக்கு? கிரீன் எனர்ஜி, ஆற்றல், எனர்ஜி வந்து இருக்கு. அப்போ என்வாயர்மெண்ட்டுக்குள்ள என்வாயர்மெண்ட், ஈக்காலஜி, டிசாஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், கிளைமேட், எனர்ஜி, ரைட்டா? ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் இந்த சிலபஸை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு 4 நிமிஷத்துல சிலபஸ் வந்து நான் வந்து விளக்கிட்டேன். 4 நிமிஷத்துல சிலபஸ் வந்து விளக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? ஆட்சியர்கல்வியோட டாபிக்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ரைட்? ஸோ ஆட்சியர்கல்வியோட டாபிக்ஸை நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து பார்த்துடலாம். ஸோ டாபிக்ஸ் ஜாகிரபியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு சப்ஜெக்டை இது பண்ணுறது அசால்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமை என்ஜாய் பண்ணி வந்து படிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவ்வளோ நாள் பல இடங்களில், பல குழப்பங்களில், பல யூடியூப் சேனலில் பெரிய குழப்பங்களை வந்து அடைஞ்சிருப்பீங்க. இப்போ நான் 4 நிமிஷத்தில் சிலபஸை நொறுக்கி விட்டாச்சு, ரைட்? அடுத்து டாபிக் என்னெல்லாம் கேட்பாங்க, இது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லாத்துக்கும் ஒரு காமனான தலைப்பு. நான் ரிசர்ச் பண்ணி உருவாக்கின தலைப்பு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து வகுப்பு வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ 2 பிரிவாக வந்து பிரிக்கிறோம். தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி அப்படிங்கக்கூடிய 2 தலைப்பு. இங்க நாம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 1ல யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த 3 டாபிக் வந்து படிக்கணும். பேரண்டம், சூரிய குடும்பம், பூமியை பத்தி வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் இதோ ஒரு பக்கெட்டா வந்து எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லா படிச்சிருங்க. அடுத்து படிக்க வேண்டியது இதை செகண்ட் பார்ட் ஆஃப் இதை வந்து எடுத்துக்கோங்க. இது 2வது தலைப்பா வந்து எடுத்துக்கோங்க. இதுல கடலை பத்தி வந்து படிக்கணும், உலக காலநிலையும் வந்து படிக்கணும், அதே நேரத்தில் இந்தியன் காலநிலையும் வந்து படிக்கணும். வேர்ல்டு கிளைமேட்டும் படிக்கணும், இந்தியன் கிளைமேட்டும் வந்து படிக்கணும். அப்போ ஓசனோகிராஃபி, கிளைமேட் வந்து படிக்கிறோம். கிளைமேட்ல உலக காலநிலை, இந்தியன் காலநிலை 2 வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் கிளைமேட் ஓரியன்டான ஒரு சில விஷயங்கள் லைக் வந்து க்ளவுட்ஸ்,
மேகங்களா வந்து இருக்கட்டும், ஜெட்சீமா இருக்கட்டும், ஸ்னோ, விண்டு, ஜெட் காற்றுகள், பனி, காற்று, இது அதுக்கப்புறம் ப்ரெஷர் பெல்ட்னா என்ன, ஹியூமிடிட்டினா என்ன, இதை எல்லாத்தையும் என்ன பண்றீங்க ஒரு ஷாட்ல நீங்க வந்து படிக்கிறீங்க. இப்போ கடல்ல இருந்து காத்து வந்து குளிர் காத்து எழும்பி அது வந்து இதுல வந்து படிப்பீங்க. அப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க ஒரே பாத்துல முடிச்சு விடுங்க. அடுத்ததுக்கு போமா. அடுத்து இது வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம்? எரிமலைகள், பாறைகள், பாலைவனங்கள், நிலநடுக்கம் அண்ட் சாயில்ஸ். இது இந்திய லெவல்லையும் படிப்போம், வேர்ல்ட் லெவல்லையும் வந்து படிப்போம். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க ஒரே தான் வந்து படிங்க. வல்கனோஸ், ராக்கு, டெசர்ட், எர்த்குவைஸ் அண்ட் சாயில்ஸ் எல்லாமே ஒரே மேப்பு தான் வச்சு பிரித்து மேஞ்சிடலாம். ரைட். அப்போ 3 முக்கியமான தலைப்பை நீங்க வந்து பார்த்துட்டீங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இது இந்த 4ஐயும் ஒரே தலைப்புல வந்து படிக்கணும். என்னது? மலைகள், மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள், அதுல இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ், அதுல போகக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாஸ், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒரே ஷாட்ல படிச்சு முடிக்கிறீங்க. ரைட். ஸோ அது கூட இதையும் சேர்த்துக்கணும், மறந்துட்டேன். ஹில்ஸ், இதையும் ஹில்ஸையும் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ 4 முக்கியமான தலைப்பு ஜாகிரபியில. சிகரம், நிலவடிவம், கணவாய், குன்றுகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க. ரைட். ஸோ அடுத்து எங்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது இப்போ சொன்ன ஆறுகள். ஸோ எப்படி மாடர்ன் இந்தியாவில், ஓகே, மாடர்ன் இந்தியாவில் 1985 இருந்து 1947 வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் இருக்குமோ, இதே மாதிரி இதில் பாலிட்டியில் பார்லிமெண்ட்டை பற்றி, பாராளுமன்றத்தை பற்றி 2 கொஷின் இருக்குமோ, எக்கனாமியில் வங்கிகளை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் இருக்குமோ, ரைட். இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயாலஜியில் நோய்களை பற்றி ஒரு கொஷின் 2 கொஷின்ஸ் வந்து இருக்குமோ, இதே மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இண்டஸ் வேலியை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குமோ, அதே மாதிரி கண்டிப்பாக ஜாகிரபியில் ரிவர் கொஷின் இல்லாமல் இருக்காது. ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆறுகள், ஓகே, ஆறுகள், லேக்ஸ், அதை பற்றியும் வந்து படிச்சுக்கணும். ரைட். ஸோ இது முக்கியமான டாபிக்ஸ். ஆறுகளையும் லேக்கையும் வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரிசோர்ஸை செப்பரேட்டாக படிங்க, லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக வந்து படிச்சுங்க. டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, போர்ட்டு, வாட்டர்வே, சொல்ல மறந்துட்டேன், வாட்டர்வே, நேஷனல் ஹைவே, வாட்டர் போர்ட், ஸோ ஏர்போர்ட், இது எல்லாத்தையும், போக்குவரத்து, ரயில்வே, துறைமுகம், நீர்வழி, விமானம், இது எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷனில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அண்ட் ட்ரைபல், மக்கள் தொகையும் பழங்குடியையும் பற்றி செப்பரேட்டாக வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ இப்போ தமிழ்நாடு இந்தியன் ஜாகிரபியில் யூனிவர்ஸு, சோலார், எர்த்தை பற்றி வந்து படிக்கிறோம். அண்ட் ஓசனோகிராஃபி, கிளைமேட்டு, அவ்வளோ இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அண்ட் க்ளோட்ஸு, சைக்ளோனு, வல்கனோஸு, ராக்கு, டெசர்ட், இதவாங்க அதெல்லாம் வந்து படிக்கிறோம். அண்ட் மவுண்டெயின், பீக்கு, லேண்ட்ஃபார்ம், பாஸு, ஹில்ஸு, இது எல்லாத்தையும் ஒரு இதில் வந்து படிக்கிறோம். தென் ரிவர்ஸு, லேக்கு கண்டிப்பாக வந்து உண்டு, ரிசோர்ஸும் வந்து உண்டு. தென் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, ரயில்வே, துறைமுகம், நீர்வழி, இது எல்லாத்தையும் வந்து படிக்கிறோம். தென் மக்கள் தொகை, பழங்குடியினர் வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப், இந்தியன் மேப்பில் மேப் ஓரியன்டாக வந்து பார்க்குறோம். இது இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸான ஒரு விஷயம். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு 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 விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் சிலபஸை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கொஷின் சிலபஸை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஆமாம், சிலபஸை நீங்கள் வந்து நல்லா உள்வாங்கிட்டீங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஆச்சரிய கல்வியில் படிக்க வேண்டிய தலைப்பும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, சிலபஸையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ ரீசண்டாக உங்களுக்கு ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அந்த கொஷின் பேப்பரையும் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10:30க்குள்ளே எல்லா சப்ஜெக்டும் வந்து முடிச்சிடலாம். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வந்து திரும்ப பார்க்குறது, இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேறு என்ன வேலை இருந்தாலும் வந்து பாருங்கள். சீரியஸாக கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதை விட்டிங்கன்னா திரும்ப எடுத்து வீடியோ எடுத்து பார்த்து கற்றுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. இப்போ நம்ம ரீசண்டாக கேட்கப்பட்ட அதாவது என்ன எக்ஸாமு, ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக கேட்கப்பட்ட நம்ம இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா,
இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட கேள்விகளை நான் வந்து காமிக்கிறேன். ரைட்டா? ஜாகிரஃபியில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு. அடுத்து இந்து அறநிலைத்துறை எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து காமிக்கிறேன் ஜாகிரஃபியில். ரைட்? ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதில் ஜாகிரஃபியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரைட்? கொஸ்டினை நான் வந்து காமிக்கிறேன் ஜாகிரஃபியில். The growth of population in 1921 was held in check அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கட்டுக்குள் இருந்தது 1921. ஸோ இந்த தலைப்பு பாப்புலேஷனில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்க, லோக்கல் விண்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு சிலபஸில் ஓகே, ஸோ உங்களுக்கு பாப்புலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் கீவேர்டு, டைரெக்டாக அந்த கீவேர்டு வந்திருக்கா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். அது டைரெக்டாக என்ன ஆயிருக்கு, எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன். ரைட்? ஸோ லோக்கல் விண்ட் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன விண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த தலைப்பை வந்து பார்த்தோம், ரிவர் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட். இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஒரு மேப் இருக்குது, அதை மாட்டிங்கன்னா போதும். யமுனா, நர்மதா, ரிவர் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின்ஸ் அகெயின் தமிழ்நாடு கிளைமேட் ஓரியன்டாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு ஜாகிரஃபியும் எப்படி படிக்கணும்னு வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு, அடுத்து ஃபுல் கொஷினை வந்து பார்ப்போம். இது ஹிந்து அறநிலை தேர்வுக்கான ஒரு கொஷின்ஸ். இதோட என்டையர் கொஷினை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஜாகிரஃபியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து பாருங்கள். அதுக்கான ப்ரூஃப் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். ரைட்டா? இதை வச்சு தான் நான் வந்து நீங்கள் ரீசன்ட் கொஷின்ஸும் வைக்கணும், டிஎன்பிசி ஓல்டு கொஷின் வந்து பார்க்கணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ரைட்டா? நான் என்ன சொல்கிறேனோ அதை பாருங்கள். நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அது எக்ஸாமில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த டாபிக், அதாவது எந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, இது எந்த தலைப்பில் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கீழே வந்து வருது. அக்ரிகல்ச்சர் கீழேயும் படிக்கலாம், அக்ரிகல்ச்சருக்குள்ள கிராப்ஸுக்குள்ள, அப்படி இல்லாட்டி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கீழே வந்து படிக்கலாம். ஓகே, அடுத்த தலைப்பு வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வெஜிடேஷன்ஸ் அண்ட் ஆனுவல். ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ காடுகள், அது ரிலேட்டடாக பொறுத்துக முறையில் எக்கனாமிக் கீழே வந்து கொஷின்ஸ், சாரி என்வாரன்மெண்ட் கீழே கேட்டிருக்காங்க. அடுத்து நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர், அதாவது வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை, இவை வருடம் முழுவதும் நீரை பெற்றுக்கொள்கிற அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரிவர் டாபிக் கீழே வரக்கூடியது. அடுத்து இந்தியாவில் உள்ள இமயமலை எத்தனை பிரிவாக வந்து பிரியுது. அப்போ உங்க டாபிக் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரிவர் கொடுத்துருந்தேன் கேட்டிருக்காங்க, மவுண்டெயின் கொடுத்துருக்கேன், ஹிமாலயா மவுண்டெயின்ஸ் வந்து கொஷின்ஸு உங்களுக்கு நேரடியாக வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ கொஷின்ஸு எப்படி ஈஸியாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்னில், நான் சொல்லக்கூடிய பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பட்சத்தில் ஒரு கொஷின் ஒரு டாபிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. அதனால் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ. ஸோ அடுத்த கொஷின் இருக்கான்னு பார்ப்போமா. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து 9:55 தானே பார்த்தோம். என்னென்ன 9:55க்கா 50க்கா ஓகே பார்த்தோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சிலபஸே வந்து பார்த்தாச்சு, கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். அப்போ டிஎன்பிசி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ ப்ரூஃப் வந்து நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் எதுக்கு மெட்டீரியல் சோர்ஸு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதனால் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை மிகச்சரியான முறையில் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து படிங்க. ஸோ பள்ளி புத்தகத்தை எப்படி படிக்கணும், சமச்சீர் கல்வி புத்தகத்தை எப்படி ஸ்ட்ரக்சராக வந்து படிக்கணும், எல்லாமே பயிற்சி பட்டறையில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ திரும்பவும் அதை வந்து உங்களுக்கு இதில் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பார்க்காதவங்க பாருங்கள். நான் எத்தனை சொல்லி கொடுத்தாலும் இன்னும் எப்படி படிக்கணும். ஏன்னா அவங்க ஒரே நிலைமையில வந்து இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெலகிராம் சேனல், ஒவ்வொரு யூடியூப் சேனல், இப்படி வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து தேடி
கடைசி ஸ்கூல் புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அதையும் நம்ம வந்து எல்லாருமே வந்து அதை காப்பி பண்ண மெட்டீரியலை வந்து தேடுறது, இப்படி நம்ம பண்ணக்கூடிய தப்புனால நம்முடைய ஃபெயிலியருக்கு நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம். ரைட்டா? ஸோ அதனால் திரும்பவும் இந்த சோர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து தேடிட்டு இருக்காதீங்க. எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் லிங்க்கில் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இந்த கொஷின்ஸை நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு சில டாபிக்ஸ் தான். அந்த டாபிக்ஸை நீங்கள் சரியான முறையில் வந்து புரியும் பட்சத்தில் உங்களால் தேர்வை மிக எளிமையான முறையில் வந்து வெற்றி பெற முடியும். அதனால் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க. இது பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள், யூனிட் நம்பர் 9க்கு தர்மாம்பாள் யார்? விதவை மறுமணம். மணியம்மை ஏழை விதவை தாயின் பெண். முத்துலட்சுமி கலப்பு திருமணம். அன்னை தெரசா அனாதை பெண்கள். ரைட்டா? ஸோ இப்போ நேராக எங்கே போன போகிறோம்? தமிழ்நாடு வெல்ஃபேர் இதுக்கு போங்க. தமிழ்நாடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எங்கேப்பா இருக்கு? ஸ்க்ரீனில் பாருங்கள், தமிழில் காமிக்கிறேன். ENBC ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நான் உடைக்கிறேன் பாருங்க. பாருங்க, தர்மாம்பாள் விதவை மறுமண, மணியம்மை ஏழை விதவை மகளுக்கான திருமணம், அன்னை தெரசா அனாதை பெண்கள், முத்துலட்சுமி ரெட்டி சாதிகளுக்கிடையே திருமண உதவி திட்டம். இங்கே என்ன கேட்டிருக்கானீங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியுமா? இவ்வளோதான் கேட்குறாங்க, இவ்வளோ படித்தா போதும், இதை மட்டும் செய்யுங்க. இது வந்து எங்கேயுமே நீங்கள் எத்தனை வருடம் ப்ரிப்பேர் பண்ணாலும் யாருமே இந்த சீக்கிரட்டான விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு தான் கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பொதுவாக போட்டித் தேர்வுனாலே நீட்டாக இருக்கட்டும், UPSC கோச்சிங்காக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் உடைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் VOவிலேருந்து UPSC வரைக்கும் ஒரே பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நான் ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி அது கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த எல்லா பக்கமும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போகணும், கல்வியில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய எஃபோர்ட் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட சாராம்சம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். இந்த எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும், எக்ஸாமுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களால் என்ன பண்ண முடியும்? மிக எளிமையான முறையில் தேர்ச்சி பெற முடியும். ரைட்டா? ஸோ அப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் படிச்சிங்கனாலே உங்கள் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எளிமையாகும். கரெக்டாக 9:50க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்டு 13 நிமிடங்கள் ஆகிருக்கு. இப்போ சொல்லுங்கள், ஜாகிரஃபியில் நான் வந்து மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்க எம்னு டைப் பண்ணுங்க. ஓப்பன். ஜாகிரஃபியில் நான் மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்னு டைப் பண்ணுங்கள். சும்மா நம்பிக்கையோட டைப் பண்ணுங்கள். ஏதோ டைப் பண்ணோம் அப்படின்னு பண்ணாமல் இது பண்ணுங்க. ஸ்பீடாக டைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் டைப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் டைப் பண்ணும்போது ஒரு ஒரு இது மாதிரி ஒரு சியர் அப் பண்ணுற மாதிரி. ஓகே, எஸ், அது வந்து எனக்கும் உற்சாகப்படுத்தும். ஓகே, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் உருவாகுதுன்னா இது சர்வசாதாரண விஷயம் இல்லையா? ஸோ பெரிய பெரிய இடங்களில், பெரிய பெரிய இதில் இந்த போட்டித் தேர்வுனாலே பயங்கரமான ஒன்று, அப்படி இப்படி ஆனா பூனை அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து ஒரு 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 பயங்கரமான ஹோப்பு தானே. ஸோ பல பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடியது ஒரு ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ நிறையா பேர் வயசானவங்க, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க, எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபீட்பேக்கு, அவ்வளோ விஷயங்கள். இது வந்து நான் பண்ணக்கூடியது சாதாரணமாக தான் இருக்குது. நான் இன்னும் நிறையா பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சாதாரண கிளாஸ் எடுக்கிறதே இவ்வளோ பெரிய விஷயமா? சில வாட்டி அவங்க அனுப்பும்போது அது எனக்கே வந்து பெருமன்ல உண்மையாகவே ஒரு 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 ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபீலே வந்து தனி. அதை வந்து பெருமையாக வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு கொண்டாடுறது வந்து கிடையாது. அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வேலை செய்யும். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து என் கூட இருந்தவன், அவனுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டு, ரைட்டா, என் வீட்டுக்கு கூட வந்து காசு கொடுக்காம ரூம் வாடகை கொடுத்து கூடவே வச்சு UPSC படிக்க எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணேன். ஸோ அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அதுக்கப்புறம் இது பண்ணார், நம்ம டீமை விட்டு போயிட்டார்.
ஸோ அவனுங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்மளை பற்றி ஃபேஸ்புக்கில் யாரையாவது வந்து வச்சு நம்ம பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து போடுறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. நான் உட்காந்து யோசிச்சோம்னா அவனுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க வந்து நம்ம ஆட்சியர் கல்வியை கமர்ஷியலாக பெரிய இன்ஸ்டியூட்டாக வந்து மாற்றணும், இதை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு 10,000 வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ பொதுவாக அவங்க நான் என் கூட ஒரு 2 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அப்போ இது பண்ணும்பொழுது எனக்கு அந்த டயத்தில் வந்து உடன்பாடு இல்லை. இந்த ஆட்சியர் கல்வி மூலமாக ஒருத்தன்ட்ட 10 ரூபா வாங்கினாலும் அது வந்து தப்பு அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருந்தேன். அதனால் நான் வந்து அந்த நேரத்தில் வந்து மறுக்கும் பொழுது என்னை அது அவங்க வந்து என்னை புரிஞ்சிக்காமல் வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியர் கல்வியோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள வந்து நான் கூப்பிட்டேன், இது பண்ணேன். ஸோ அவனுங்களுக்கு தான் பெரிய ஆளு, தான் சொன்னதை வந்து ஏன் வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி. என்னோட தாட்டு, என்னோட விஷயங்கள் இருக்கு. இவங்க டெம்பரவரியா ஒரு சில பேர் நம்ம லைஃப்ல வந்து வந்துட்டு போனாங்களே, அவங்கள தாண்டி ஒரு 2014 நம்ம ஆட்சியர் கல்விக்கு நேம் விட்டது அமெரிக்காவில் நந்தினி இருக்கா, அவ தான் வந்து நேம் விட்டா. இந்த மாதிரி அஞ்சலி, வைஷ்ணவி, இந்த மாதிரி நம்ம கோர் டீம் நமக்காக கூட இருக்கிறவங்க எப்பவுமே வந்து இருக்கிறாங்க. இந்த இடையில ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து வரவனுங்க, நம்மளை யூஸ் பண்றவங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து பெற்றுக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதுல ஒருத்தன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, நம்மளை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, நம்ம டீம்ல உள்ளவங்கள வச்சு இல்லாத வேலைகள்லாம் வந்து பண்றது, அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தான். இப்போ நான் வந்து என்ன வேணாலும் வந்து பண்ண முடியும். நம்மளை எதிர்க்கிறவனை என்ன வேணாலும் வந்து பண்ண முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன், எங்கேயோ போயிட்டு இருக்கேன். அதுல வந்து எவனையாவது நம்மளை கேவலப்படுத்துறவன், அசிங்கப்படுத்துறவன், தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கவனுக்கு நான் ஃபோக்கஸ் பண்றதை விட நான் 4 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறதா வந்து போயிடுவேன். நான் ஒருத்தனை படிக்க வச்சு என் வீட்டுக்கு கூட வந்து காசு கொடுக்காம படிக்க வச்ச ஒருத்தன் உன்னை வந்து கடவுள் வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாரு, நீ வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இது பண்றான். நம்ம டீமுக்குள்ள ஒரு சில நபர்களை வந்து அனுப்பி இல்லாத வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட பொழப்பு இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சியும் வந்து சரி, நம்ம கூட உள்ளவங்க முதுகுல குத்திட்டு போகக்கூடியவங்களுடைய விஷயம் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணல அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான கோவம் வந்துச்சு. என்னை பற்றி மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த விஷயத்துல நான் வந்து டெம்பரவரி கோவத்தினால நிறையா விஷயங்களை நான் வந்து இழந்திருக்கேன். அதாவது ஒருத்தங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக உங்க வீட்டில், ஃபேமிலியில், உங்க கூட உங்க உங்க வீ இது விஷயமா வந்து இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிகர் பண்ணி நம்மளை எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய செயலை பண்ண விடாம வந்து ஆக்குவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப காமா இருக்கணும். உங்களுடைய கோவத்தையோ வேகத்தையோ எந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ ஆட்சியர் கல்வி பெரிய பெரிய அகாடமிஸ் வந்து இருக்கும், பெரிய பெரிய பினாமி காசை வந்து புரளக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து பெரிய சவால் தான். அப்போ என்ன எப்படி வீழ்த்தலாம், இவனோட பேரை எப்படி வந்து டேமேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சோசியல் மீடியானாலே அப்படி தான் வந்து இருக்கும். அப்போ அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு என்னோட ஐடியாவை உழைப்பை நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து மேலே கொண்டு வரணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில குரூப் நம்ம கூடவே இருந்து குழி பறித்து நம்ம விட்டு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் லைஃப்லேயும் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்து போங்க. அவங்ககிட்ட வந்து நேரத்தை செலவிட்டு உங்களுடைய உங்களுடைய பீஸ்ஃபுல் மைண்டையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ இது எனக்கு ஏற்பட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் ட்ரைபல் பீப்புள் இடமே இல்லை, இதுதான் நான் செஞ்ச விஷயத்தோட ஒரு இம்பேக்ட். உன்னை வந்து கடவுளே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அது வந்து வைத்தறிச்சல்னா அவனுங்க வந்து இல்லாமல் போயிட்டாங்க, கூட இல்லாமல் போயிட்டாங்க. இருந்திருந்தா ஆட்சியர் கல்வி வளருது, கூட இருந்திருக்கலாம், எல்லாமே கிடைச்சிருக்கும். இப்போ இல்லை அப்படிங்கும்போது ஒரு பொறாமையோட வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மனிதர்களை எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பொறாமையோட குணத்தினால எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதனால தான் நான் உங்களுக்கு என்னோட பர்சனல் விஷயங்களை ஓப்பனாக சொல்றதுக்கு மெயின் காரணம். அந்த நேரத்தில் நம்ம வந்து கோவப்பட்டாலோ எரிச்சல் பட்டாலோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பண்ண முடியாது. இதே மாதிரி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம்தான், கோவப்பட்டிருப்போம், அந்த அந்த இடத்த நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருப்போம், பெரிய பெரிய இழப்புகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கேன். ரைட்டா? அதனால உங்களை விமர்சிக்கிறவங்க, உங்களை பற்றி மீம்ஸ் போடுறவங்க, உங்களை கேவலப்படுத்துறவங்க யாராக வந்து இருக்கலாம், நீ படிக்கவே மாட்ட, பாஸே ஆக மாட்டா அப்படின்னா நீங்கள் உழைங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு மேலே
நீங்க தான் கடவுள், நீங்க தான் வந்து எல்லாமே அப்படி இப்படின்னு இருப்போம். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. நீங்க உதவுன ஒருத்தன், கூடவே சப்போர்ட் பண்ண ஒருத்தன் முதுகுல குத்துறான்னா, மற்றவர் மூலமா இல்ல அது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உணர வைக்குது. இது ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் என்ன வந்து கடவுளோ இல்ல அப்படி இப்படின்னு வந்து இது ஒரே நாள்ல 6 பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படின்னா, நம்ம நன்மை செய்யணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு வந்து இருந்தோம்னா, நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ நம்ம பாசிட்டிவா அதிகமா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால இந்த மாரி விஷயங்கள கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. எமோஷனல அ எமோஷனலா கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அத வந்து நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வெறும் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல ஜியோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா, முடிக்க முடியுது. ரைட்டா? ஸோ அப்போ இப்போ குரூப் 4 உடைய கொஸ்டின்ஸ ஒரு ஒரு டச் வந்து பண்ணிருவோம். குரூப் 4ல இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா, நான் வந்து எல்லாருக்கும் நன்மை தான் வந்து பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தான் வந்து நினச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பயப்படுறதோ, யாரையும் ஏமாத்தியோ, யார்ட்டயும் வந்து புடுங்கியோ, அது வந்து என்னோட மனசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. நான் உண்மையாவே இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், இது பண்ண வச்சுன்னா, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட் கோடீஸ்வரனா நான் கண்டிப்பா வந்து இருப்பேன். அந்த பணம் எனக்கு வந்து தேவையில்ல. என்னோட கொள்கை, நான் செய்யக்கூடிய விஷயங்கள், சந்தோஷமா பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து போணும். என்னோட நம்ம ஆட்சியர் கல்வியா இருக்கட்டும், பின்னாடி உள்ளவங்களா இருக்கட்டும், ஸோ அதுக்கு தான் அந்த புத்தகம் இது பண்றது, டெஸ்ட் பேட்ச் இது பண்றது. ஸோ அது வந்து பின்னாடி டீம நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு. ப்ளஸ் எஜுகேஷன இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா, கரெக்ட்டா குடுக்கணுங்கிறதுக்காக தான். இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் புரியாதவங்க, ஆட்சியர் கல்விய ஃபாலோ பண்ணாதவங்க, ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்கட்ட வந்து விளக்க வேண்டிய தேவையில்ல. அவன் ஆட்சியர் கல்வியும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டான். கிளாஸையும் ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவன்ட்ட போய் விளக்கி என்னோட எனர்ஜிய வந்து செலவழிக்க வேண்டாம். இது எனக்கு பெர்சனலா ஏற்பட்ட அனுபவங்கள். எனக்கு ஒருத்தன் வந்து கடவுள் ஒண்ணும் இல்லாம பண்ணிருவாரு அப்படின்னு வந்து சொல்றான். நான் யாருக்கு வந்து சாப்பாடு போட்டு, ரூம்ல வாடகை குடுத்து, தங்க வச்சு படிக்க வச்சேனோ அவன். ஸோ அவனுங்க சொன்ன மாரி நான் பெரிய கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு, அவங்களுக்கு கமிஷன் குடுத்திருந்தோம்னா, என்ன ஆக ஓஹோன்னு புகழ்ந்திருப்பாங்க. அதுக்கு உடன்படலன்னோனே நம்மள கேவலப்படுத்துறது, ஒரு சில Facebookல பொண்ணுங்கள வச்சு மெசேஜ் அனுப்புறது, இந்த மாரி விஷயங்கள வந்து பண்றாங்க. ஆனா, அதே பிரபஞ்சம் எப்படி எனக்கு வந்து இது பண்ணியிருக்கு, 5, 6 பேர் எனக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்புறாங்க, சொல்றாங்க. Telegramல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குரூப் 4 உடைய லாஸ்ட் குரூப் 4 வந்து நடந்துச்சு இல்லையா? அதோட ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து உள்ள போய் வந்து பார்த்துடலாம். இப்போ என்ன மாரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சொன்ன அட்வைஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நேரத்துல உங்கள எமோஷனலா ட்ரிகர் பண்ணுவாங்க. கூட உள்ளவங்க துரோகம் பண்ணிட்டு போவாங்க. வீட்ல நீங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணவங்களே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாரி நேரத்துல நீங்க பண்ண வேண்டியது காம் மைண்ட். எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ரைட்டா? எந்த எந்த ஒருத்தன் கடவுள் இல்ல அப்படின்னு வந்து கடவுள் ஒண்ணு அப்படி பண்ணிருவாரு, இப்படி பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொன்னானோ, நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல ஆட்சியர் கல்வியில 1500 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றார்கள். அதோடைய வெற்றி விழா எங்க ராமநாதபுரத்துல அப்துல் கலாம் ஐயாவுடைய அவருடைய பிறந்த இடத்துல நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கிறதுக்கு வெற்றி விழா நடந்தது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, அவனுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலடி இதாக தான் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கடுமையாக வந்து உழைக்கணும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆத்மார்த்தமாக அதை அந்த மாதிரி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இது பண்ணுறவங்கள நம்ம உழைப்பின் மூலமாக தான் இது பண்ணணும். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் வந்து பண்ணிக்கிறேன் ஃபைனலாக டாபிக் முன்னாடி போகிற மாதிரி. சில பேர் என்ன அவமானப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்கள வந்து பழி வாங்கணும். ஒரு சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற கூடிய ஒரு மென்டாலிட்டியில் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து வரும். அவன் இப்படி சொல்லிட்டான், அவனை அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தாலே பக்கத்தில் உள்ளவன் உங்களை எவன் கிரிட்டிசைஸ் பண்ணானோ, கஷ்டப்படுறானோ, ஒரு வருஷம் உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட இவ்வளோ தூரத்தில் இருப்பீங்க. ஒரு 10 வருஷம் உழைச்சிங்கன்னா அவன் இருந்த இடம் தெரியாமல் இங்கே இருப்பான். உங்களுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். உங்களுக்கு திரும்பி பார்க்கறதுக்கு அவன் யாருன்னு பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது. அதனால இந்த டெம்பரவரியா சிறுவண்டுகள், இந்த சில்லறை காசுகள் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய சத்தத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும், இது கொடுக்கணும்.
அது இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து உழைக்கக்கூடாது. ரைட்டா? உங்களுக்குன்னு ஒரு சில ஐடியாலஜி பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கடுமையாக வந்து உழைங்க. எவனுக்காவது அவன் ஒர்த்தாவே இருக்க மாட்டான். ரைட்டா? அதுக்கான ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கணும், இது பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய தரத்தை, இங்கே இருக்கக்கூடிய தரத்தை இங்கே வந்து கொண்டு வந்துடாதீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை. உங்களை நீங்களே அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலை. இந்த ப்ராசஸை, படிக்கக்கூடிய ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பிரித்து மேயணும். நான் சொல்கிறது ஒரு 3 மாதம் 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆச்சரியக்கல்வி கிளாஸை 20 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய நீங்கள் லைஃப்பை பார்க்கக்கூடிய விதமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றங்கள் வந்து இருக்கும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ரைட்? ஸோ இது ஏன் சொன்னேன் அப்படின்னு தெரில. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. ஸோ அடுத்து ஜாகிரஃபி தலைப்பு இங்கே வாங்க. ஜாகிரஃபியில் ஸோ குரூப் 4ல் கேட்கப்பட்டது. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இது சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க? இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? சிலபஸில் லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க. அப்போ எலக்ட்ரானிக் சிட்டி உங்களுக்கு வந்து பெங்களூரில் வந்துருக்கு. அதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நர்மதை நதியின் துணை ஆறுகளை பற்றின கேள்வி. அடுத்து பாருங்க, செடிமெண்டரி ராக்ஸில் இருக்கக்கூடிய கேஸஸ், செயில் கேஸஸ். இது அந்த எனர்ஜின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதுலேயும் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. சொன்ன டாபிக் எல்லாம் குரூப் 4ல் லாஸ்ட் 2019 கேட்டிருக்காங்களா? அடுத்து பாருங்க, தீபகற்ப இந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு பாயும் 3 ஆறுகள், மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள். புரியுதா? ஸோ அடுத்து கங்கா பிரம்மபுத்திரா லார்ஜ் டைடல் ஃபாரஸ்ட், இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி வெஸ்ட்டுக்கு வந்து உருவாகியிருக்கு. ரைட்டா? கங்கா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பாருங்க. ஸோ ராஜஸ்தான் சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி தொடருக்கு மேற்கில் வந்து இருக்கு. பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே வந்து இருக்கு. கங்கை சமவெளி யமுனை ஆற்றிலிருந்து மிசோரம் வரைக்கும். இது எல்லாமே என்னது? மேப் வச்சு தட்டி எடுத்துடணும். எப்படி தட்டி எடுத்துடணும்? மேப்லாம் நம்மளோட குவாலிட்டியான மேப் இருக்கு. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ அந்த மேப்பில் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட் அங்கே பாருங்கள். ஸோ மேப்பு காமிப்பேன், பயங்கர குவாலிட்டியான மேப். ரைட்டா? ஸோ இந்த மேப் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், என்ன பண்ணலாம், அசால்ட்டாக ஹை குவாலிட்டியில் இருக்கும். இது நான் வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணது. ரைட்? ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இது தனியாக நான் டிசைன் பண்ணணும்னா எனக்கு வந்து மேன் பவர், எனர்ஜி இதெல்லாம் வந்து தேவை. எக்ஸாம்பிள்ஸுங்க பாருங்கள். மேப், ஓகே, கங்கா ரிவர் அது ரிலேட்டடான மேப். கங்கா ரிவர் எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, பனராஸ், சாம்பல், இந்த மாதிரி மேப்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? கிளாஸ் வந்து எடுப்பேன். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இண்டஸ் ரிவர் அதோட லொக்கேஷன்ஸ், லேக்கு, உள்ளர் லேக் இங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த மாதிரி ஒரு சில மேப்ஸ் இங்கே பாருங்கள். இம்பார்ட்டன்ட் லேக்ஸு, இதில் என்னென்ன லேக்ஸு எங்கெங்கே இருக்குது. ஓகே, பித்தர்கனியா லேக்கு, சுந்தர் லேக்கு, இந்த மாதிரி லேக்கை பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி லேக்ஸு, ஓகே, மேப்ஸு, பக்கம் ராம்சார் சைட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஷேர் வந்து பண்ணுவேன். அப்போ இந்த மேப்பை வச்சுட்டு படிச்சிங்கன்னா அந்த ஜாகிரஃபி மேப்பு என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்? ஸோ அடுத்து பெர்த் ரேட், பாப்புலேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே ஓவராலாக கொஷினை பாருங்கள், என்னெல்லாம் கேட்டிருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன். ஸோ என்னென்னலாம் ஜாகிரஃபியில் கேட்டிருக்காங்க? இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸ், எலக்ட்ரானிக் சிட்டி, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா ரிவர், செடிமெண்ட்ரி ராக்ஸு, ஓகே, அண்ட் பெனிசுலா ரிவர், இது குரூப் 4ல். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் என்வாரன்மெண்ட்டு கீழே. அண்டு ராஜஸ்தான் ஆரவல்லி மலைத்தொடர், ஓகே, கிரேட் இண்டியன் டெசர்ட் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. யமுனா ரிவரை பற்றி கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா ரிவரை வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது? மேப் வச்சு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து பெர்த் ரேட், ஓகே, பெர்த் ரேட்டை பற்றி. ஸோ இது வந்து ஓவராலாக ஜாகிரஃபி சம்மந்தமான என்னது கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ குரூப் 4ல் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம ஆச்சரியக்கல்வியோட 2 புத்தகம், ஜிகே புத்தகம், தமிழ் புத்தகம், 50% இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜாகிரஃபி ப்ளஸ் தமிழ் புத்தகம். இந்த தமிழ் புத்தகத்தில் மேக்ஸிமம் 80% கொஷின் டைரெக்டாக வந்து வரும். ஸ்கூல் புக்கை படிக்காமலே நீங்கள் இதை படிச்சுட்டு போனீங்கன்னா போதும், 100% கொஷின்ஸ் அல்லலாம். ரைட்டா? ஜிகே புக்கு குரூப் 1, குரூப் 2 எல்லா மெயின்ஸு முதற்கொண்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஆட்சியர் கல்வி புத்தகம் 50% மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், பே பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸோ இதில் நம்ம ஆட்சியர் கல்வியோட இப்போ ஃபியூச்சரில் ஒரு புத்தகம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குரு 4ல் 25 வருஷத்தில் நடந்த கொஷின்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸு அதுக்கான விளக்கங்கள் அது வந்து பிடிஎஃபாக இந்த டெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணிடலாம். மற்றவங்க மறக்கன்று நட்டால் நம்ம பிடிஎஃபாக இலவசமாக கொடுப்போம். இப்போ குரு 4ல் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வியை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 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 வியூவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காமிக்க போகிறேன் பாருங்கள். ஸோ ஜாகிரஃபியில் குரு 4ல் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்படி தான் சிம்பிளாக படிச்சிங்கனாலே என்ன ஆயிரும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸோ ஜாகிரஃபியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், ரைட்டா. ஸோ எர்த்தை பற்றி, ஓகே. ஸோ இதில் மெட்ராய்டு, சேட்டலைட்டு, ஆஸ்ட்ராய்டு, காமெட் இதை பற்றி ஒரு கொஷின்ஸ். சந்திரன், துணைக்கோள், குறுங்கோள், வால் நட்சத்திரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஓசனோகிராஃபியில் உலகின் மிக மரியானா ட்ரென்ச்சை பற்றி கேட்டிருக்காங்க. இது சும்மா சாம்பிள் காமிக்கிறேன், ரைட்டா. லோக்கல் விண்டில் என்னென்ன விண்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸ். இப்போ இதில் கூட காமிச்சல இன்ஜினியரிங் சர்வீஸில் அதுலேயும் அதே கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரெஷர் லோக்கல் விண்டு கேட்டிருக்காங்க, ஓகே. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ அடுத்து இந்தியன் கிளைமேட்டில் மான்சூனை பற்றி, ஓகே, இந்தியாவோட ரிட்ரேட்டிங் மான்சூனை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோட்ஸை பற்றி நிம்பஸ் க்ளோட்ஸை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து டெசர்ட்டு, எந்தெந்த டெசர்ட்டில் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, ஓகே. எர்த்குவைக், அதில் சுனாமியோட டேட் வந்து கேட்டிருக்காங்க. மவுண்டெயினில் ஹிமாலயாஸ் ரிலேட்டடாக இது. பீக்கில் எவரெஸ்ட் சிகரமா, K2 இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஓகே. சாம்பிள் வந்து காமிக்கிறேன் சும்மா. லேக்கில் ஆக்ஸ்போ லேக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரிவர்ஸில் நான் சொன்ன மாதிரி நவமி கங்கா, சட்லஜ் ரிவரு இதை பற்றி. ரிசோர்ஸில் மூல ஆதாரங்கள், நிலக்கரி, எண்ணெய் என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஓகே. இப்படி கேட்ட டாப்பிக்கே, ரைட்டா. ஸோ பாப்புலேஷனோட கணக்கெடுப்பு, ரைட்டா. ரயில்வே பற்றி, ஓகே. மெண்டிபாதர் ரயிலை பற்றி. இண்டஸ்ட்ரியில் இந்த கட்டிங் இண்டஸ்ட்ரி, டைமண்ட் கட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ ட்ரைபல் பீப்புளில் மேப் ஓரியன்டாக விஷயங்கள், ஓகே. மக்கள் தொகை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸாக உங்களுக்கு டைரெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்சில் இவ்வளோ பின்னாடி ரிசர்ச் வந்திருக்கு, ஹார்ட் ஒர்க் வந்திருக்கு. உங்களை கரெக்டான பாத்தில், சும்மா ஏதோ படித்தோம் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களை வந்து வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வழிகாட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியர் கல்வி டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ராப்பர் கிளாஸஸ் எல்லாருமே ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். கொஷின்னு ஒரு 2-3 கொஷின்ஸு 0 டெஸ்ட் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டெஸ்ட் சிலபஸ்ஸு, அதாவது பகுதி ஆவில் திருக்குறள் தலைப்பும் அறநூல் தலைப்பும் இதில் 100 கொஷின்ஸ் வந்துருக்கும். திருக்குறள் தலைப்பும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல் தலைப்பு ஏற்கனவே டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், சிலபஸ் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பை ஜாயின் பண்ணவங்களும் இது பண்ணியிருக்கேன். அடுத்து கணிதம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பெர்சன்டேஜும் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் ஜாகிரஃபியில் ரிவரு, லேக்கு, டிரான்ஸ்போர்ட்டு, போர்ட்டு, வாட்ரு, ட்ரேப்ஸு, வேர்ல்டு மேப், இந்தியா மேப், இந்த 8 தலைப்பு இதை நான் வந்து நடத்துவேன். இது போக சுற்றுச்சூழலில் டைகர் ரிசர்வ், வைல்ட் லைஃப், நேஷ்னல் பார்க்கு. ஸோ நேஷ்னல் பார்க்லாம் ஒரே மேப்பு தான், போட்டு விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மேப்பை நான் வந்து கொடுத்துருவேன், நம்ம காமிக்கிறேன். இந்த ஒரு மேப்பை தட்டினீங்கன்னா போதும், ஃபுல் இதை முடிச்சு விட்டுடலாம். இதில் இருந்தால் டிஎன்பிசியில் ரெகுலராக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா. ஸோ அதே மாதிரி என்வாரன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி டைகர் ரிசர்வ், வைல்ட் லைஃபு எல்லாமே ஒரே டேபிள் தான், போட்டு மேப் வச்சுக்கிட்டு நொறுக்கி விட்டுலாம், ரைட்டா. அடுத்து நடப்பு நிகழ்வில் ஜாகிரஃபி அண்ட் என்வாரன்மெண்ட் சம்மந்தமான நடப்பு நிகழ்வு, அது எப்படி படிக்கணும் எல்லாம் வந்து சொல்லுவேன். சிலபஸ்ஸு கம்மியாக இருக்கும், ஓகே. குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப குவாலிட்டியான கொஷின் வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இருக்கும். இதை பார்த்து நாலடியாரா அதுக்கு கீழே கீ நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன், அதுக்கு கீழே குவாலிட்டியான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன். அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 to 12 போட்டு மாங்குன்னு படிப்பீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. கம்மியாக படித்து தமிழில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் வந்து கிடைக்கும். விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணலாம். மற்றவங்களுக்கு எல்லாமே நான் ஆட்சியர் எக்ஸாம் ஆப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 999 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை ஒரு குரூப்பில் வந்து சேர்ப்பேன். ரைட்டா? குரூப்பில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிட்டு சும்மா விட மாட்டேன். அடுத்து ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன், பயிற்சி வந்து கொடுப்பேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த பயிற்சியை கண்டிப்பாக என்ன பண்ணணும், முடிக்கணும். முடிக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த பேட்டர்னே உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பயிற்சி வந்து கொடுப்போம். 3 பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க வந்து பண்ணணும். அந்த பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் நான் வந்து ஓவராலாக இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் குரூப் 4க்கான மாஸ்டர் பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கக்கூடிய வீடியோஸ் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பேன். அந்த வீடியோஸை ஃபுல்லாக அவங்க வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 2ல் சிலபஸ் நான் வந்து கொடுத்துருவேன். அதை 3 வாட்டி எழுதணும். எழுதி அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். அதை வந்து மெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் 0 டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அந்த 0 டெஸ்ட்டில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, நீங்கள் யார், உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். ரைட்டா? அந்த 0 டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 6 நாளுக்குள்ளே வந்து முடிச்சுக்கணும். 6 நாள் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நீங்கள் முதல் டெஸ்ட்டு முடிக்கலை, 3ஆவது டெஸ்ட்டு முடிக்கலை, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த 7 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி 3 ரவுண்டாக ஃபஸ்ட் இருக்கும். எப்படி இருக்கும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். இது ஃபஸ்ட் ரவுண்டு. இது ஃபஸ்ட் ரவுண்டு. ஸோ சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜியாகிரஃபி வந்து நீங்கள் வந்து முடிக்காமல் விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ரவுண்டு வரும் இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். அந்த ரவுண்டில் நீங்கள் முடிச்சிடலாம். சப்போஸ் எக்கனாமி முன்னாடி டெஸ்ட் முடிக்கலைன்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்த ரவுண்டு எப்படி இருக்கும்? அகெயின் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி. அடுத்த 4வது ரவுண்டில் மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே, அதாவது நீங்கள் என்டையர் பேட்டர்னாக வந்து முடிச்சிடலாம். 7/4/2024க்குள்ளே தமிழில் A to Z வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவீங்க. அப்போ அந்த சிலபஸ்ஸு நீங்கள் விட்டாலும் அதை அடுத்து பிடிக்கிறதுக்கான ஒரு ஐக்கானாக வந்து இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும் எல்லாமே வந்து இது பண்ணிடுவேன். ப்ளஸ் ப்ராப்பரான நோட்ஸ், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த நோட்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் இப்போ 25 டெஸ்ட்டு, அது கூட இடையில 10 சிறப்பு தேர்வுகள்னு வந்து நடத்துவேன். இடையில நோட்ஸ் கொடுப்பேன். ப்ளஸ் ஸ்கூல் புக்கு கம்பைல் பண்ண வந்து கொடுப்பேன். ஆட்சியர் கல்வியோட அடுத்து வரக்கூடிய குரூப் 4உடைய ஒரிஜினல் கொஷின் வித் ஆன்சர் டாபிக் வைஸ், மைக்ரோ டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய PDF வந்து கொடுத்துருவேன். நம்ம ஒரு புத்தகத்தை 50% மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து நம்ம ஆட்சியர் கல்வி புத்தகத்தை வந்து இது பண்ணிடலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து என்னோட ஐடியா. இந்த ஸ்டாம்ப் பேடாக வந்து இருக்கட்டும், ரைட்டாக பென்னாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் இதெல்லாம் காப்பி அடிப்பானுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இது முழுக்க என்னோட யோசனை. ரைட்டா? நான் இதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யோசிப்பேன்ல உட்காந்து, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து 999 ரூபா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் இதில் ஜாயின் பண்ணவங்க ஜெயிக்கணும். சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணுறது மனசார ஆட்சியர் கல்வி கொடுக்கக்கூடிய நன்கொடை 999 ரூபா இருந்தாலும், நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து எஃபோர்ட் டே நைட் வந்து போடுவேன். இப்போது நீங்கள் 10 நிமிஷத்தில் ஒரு சப்ஜெக்டே வந்து ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா இதோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து பார்த்துக்கோங்க. இது என்னோட ஐடியா. பென்னை கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்டாம்ப் பேடு கொடுக்குறதா இருக்கட்டும், டிஎன்பிசி ஒரிஜினல் ஃபார்மெட்டில் அதுக்கான பேப்பரை நான் ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் தேடி, அதுக்கான பிரிண்டரில் தேடி, இவ்வளோ கஷ்டம். ஸோ எப்படி இருக்கணும், அதோட பேப்பரோட திக்னஸ்ஸு மாறியே கூடாது. அதே மாதிரி எந்த கவரில் போட்டால் கொரியர் வந்து இதாகாமல் வந்து போகும், அதுக்கு ஒரு யாரை ப்ராப்பராக வந்து பேக் பண்ணுவா, ஸோ அதுக்கான கொரியர் அனுப்பக்கூடிய விஷயங்கள், அதற்கான செலவுகள், இது ஒரு சும்மா சாதாரணமாக உங்களுக்கு ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி உழைப்பு, பெண்ணு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஸ்டாம்ப் பேடு நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இதுக்கு பின்னாடி என்னோட மூளை, உழைப்பு, இப்படி கொடுத்தா இந்த எஜுகேஷன்ஸ் வந்து இப்படி போகும், இது வந்து எக்ஸாமில் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் நடத்துகிறேன் இல்லையா, இந்த கொஷினை எப்படி படிங்க, இது அடுத்து ஒரு சும்மா சாதாரண எக்ஸாம் எழுதும் போதும் வேற லெவலில் நீங்கள் வந்து மாறுவீங்க. ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ பாருங்கள், எங்கேயாவது என் வாய்ஸ் உங்களை வந்து கேட்டுகிட்டே இருக்கும். எங்கேனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸோ ஆட்சியர் கல்வியோட குரல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சிட்டே வந்துடும். ஓகே. ஸோ இவர் வந்து சொல்லிக்க பாருங்க.
எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட். எனக்கு எப்படி படிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே வந்து தெரியாது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது முன்னாடி. இது நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தினால சொல்லலை. நான் உழைக்கிறேன், எல்லாம் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸ் நோட்ஸ், என்னோட டேட்டாஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா திருடப்படுது. எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து கொடுக்க முடியாது. இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நோட்ஸ் வந்து கொடுக்குறேன். என்ன எஃபோர்ட் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஓகே, இந்த நோட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குமான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளான் இருந்தால் தான் முடியும். எந்த இன்ஸ்டியூட்டில் இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னன்னா இது வந்து அவங்களா சொன்னது, இது நான் வந்து ஆள் வச்சோ, இது எல்லாமே ஆத்மார்த்தமாக சொன்ன வார்த்தைகள். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஒருத்தர் 2 பேர்னா நம்மளாம் சொல்லி ஆள் வச்சு போடலாம், இதை போடுங்க அதை போடுங்க. அவ்வளோ பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டெடிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். அது மூலமாக ஆட்சியர் கல்வி எங்கேயோ வந்து போகணும். நான் சொன்ன மாதிரி தமிழகம் எங்கும் 6 நாள் 3 நாள் பயிற்சி பெற்ற போட்டித் தேர்வர்களுக்கு உட்கார்ந்து 3 வேளை உணவு கொடுக்கணும். எனக்கு ஏன்னா கஷ்டப்பட்டிருக்கேன், சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கேன், உணவு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ கஷ்டப்படுறேன்னா இப்போ நான் நல்லா இருக்கேன், உண்மையாகவே நல்லா இருக்கேன். 4 பேருக்கு நல்லது வந்து பண்ணுறேன். நான் இப்போ ரொம்ப வறுமையில் வாடுறேன் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கியிருக்கேன், அதுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட். அது ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து நான் வந்து இது பண்ணும்போது எனக்கு நிறையா லாஸு. முதல்ல இது பண்ணும்போது ஏன்னா திடீர்னு பசங்க வந்து நைட்டு வந்துட்டாங்க, அவங்கள போய் லாட்ஜில் வந்து தங்க வைக்கணும், என் கையில் வந்து காசு கிடையாது, அப்போ கடன் வாங்கினேன். ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து பண்ணோம் இல்லையா, பயிற்சி பெற்றேன். அப்போது அந்த மாதிரி ஒரு சில சாப்பாடு செலவு இதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச், இந்த ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக வந்து மாற்றும். அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. பண்ண முடியாதவங்களும் பிரச்சனையே இல்லை, உங்கள் கூட நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணுவேன். ரைட்டா, A to Z வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும். சிலபஸ் பண்ண சொன்ன நான் பண்ணணும், செய்ய சொன்ன நான் சொல்லணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இங்கே நிறையா பேர் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் திரும்பவும் கொஷின் பேப்பர் மெட்டீரியல்னு வந்து அலையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஆட்சியர் கல்வியை நம்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்து 100%, 1000% உறுதி. அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2லாம் அசால்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்வீங்க. அதுக்கு நான் வந்து கேரண்டி தரேன். நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆயிரக்கணக்கில் செலவிட்டு படிக்கக்கூடிய எஜுகேஷனை விட டாப் லெவலில் என்னால் கொடுக்க முடியும். அதை நான் காலரை தூக்கி விட்டுன்னு சொல்லுவேன். என்னோட உழைப்பை பார்த்து தான் கவர்மெண்ட்டு இஎல்எம்எஸ் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டு புக்கையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக உருவாகலை. என்னுடைய பல ஆண்டுகால உழைப்பு, மூளை ஒர்க் பண்ணுறது இல்லையா, இந்த மாதிரி கோடிங் சீட்டு கொடுக்கணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இப்படி தான் டீச் பண்ணணும், இந்த டேட்டா இதுக்கு தான் வந்து உதவும். ரைட்டா, ஒரு டாக்டரு ஒரு உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைனா பார்த்தோன்னு கண்டுபிடிப்பார். அதே மாதிரி டாக்டருங்கிறது ஒரு அது ஒரு அது சார்ந்த ஒரு தொழில். கல்விங்கிறது ஒரு சேவை. இதில் ஒருத்தங்களுக்கு இந்த பிரச்சனையா நீ இப்படி படி, இதை படி. சில நேரத்தில் நான் ரொம்ப ஹார்ஸாக ரொம்ப இதாக வந்து நடத்திக்கிடுவேன். அது வந்து உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு விஷயம். இப்படி பண்ணால் இப்படி அதட்டினா செய்வாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான். அதனால் நல்லா படிங்க, சிறப்பாக படிங்க. உங்களுக்கு என்னோட எல்லா சப்போர்ட்டும் வந்து உண்டு. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் மட்டும் வந்து கிடையாது, நீங்கள் நேர்மையாக கரெக்டாக இருந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து பண்ணுவேன். ஸோ திரும்பவும் கல்விங்கிறது எல்லாருக்கும் இலவசமாக தரமாக எப்பொழுதுமே கிடைக்கணும். அதுக்காக தான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஆட்சியர் கல்வியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இது நம்ம சக்ஸஸ் ஆகி பல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை ஏன் திரும்ப வந்து சொல்லணும்னா, என்னோட மோட்டோ, என்னோட குறிக்கோள், நான் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற. ரைட்டா, ஸோ இருந்தாலும் ஒரு சில பேர் இதை புரிஞ்சிக்காம தெரியாமல் இன்னும் ஏதோ வந்து பண்ணுறோன்னு அவங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து என்னை வந்து கேவலப்படுத்தக்கூடிய பேரில் தேவையில்லாமல் எனர்ஜி வந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், படிங்க. படிப்புக்கு என்ன உதவினாலும் நீங்கள் ஆட்சியர் கல்வி யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக்கோ வந்து பாஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரைவேட்டில் இதில் கொடுக்காத ஒரு கல்வி ஆட்சியர் கல்வியில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும்.
என்ன நான் வந்து எல்லாருக்கும் தரமா கல்வி கொடுக்கணும்னு ஓடிட்டு இருக்கேன். என்ன ஏதாவது சொல்லணும் இது பண்ணணும்னு நினைச்சு உங்க பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒரு காலத்துல நான் உட்காந்து வருத்தப்பட்டேன், இனிமே வருத்தப்பட போறது கிடையாது. கடுமையா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்க வேலை என்னதோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதாவது எனக்கு எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றவங்க எல்லாம் சூப்பராக படிங்க. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து பக்காவாக வந்து கொடுப்பேன். ஸோ இந்த காணொலிகள் எல்லாமே யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன். லாஸ்ட் 3 டேஸாக அப்லோட் பண்ண முடியலை. ஸோ நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ வெப்சைட்டு சீக்கிரமாக நான் வந்து ரெடி பண்ணி லான்ச் பண்ணிடுவேன். அது மூலமாக டாபிக் வைஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துடலாம். ரைட்டா? வகுப்பை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லணும். உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் என்னை வந்து இன்னும் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு வந்து வைக்குது. ஸோ 9500399670 இந்த நம்பருக்கு ஆடியோ இல்லை வந்து ஒரு பேப்பரில் எழுதியோ ஃபீட்பேக் வந்து அனுப்புங்க. கண்டிப்பாக அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு ஜாகிரபியை பிரித்து மெஞ்சாச்சு. நான் சொன்ன மாதிரி 6 நாள் கொடுத்தீங்கன்னா 8 மணி நேரம், என்ஆர் 48 மணி நேரம் 6 நாள் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்டே முடிச்சு விட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நான் தான் 6 நாள் பயிற்சி பட்டியலில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிளாஸு ஸ்லோவாக ஸ்ட்ரக்சராக ஃபார்மெட்டாக நம்ம வந்து கொண்டு போவோம். நல்லா படிங்க. ஸோ சிறப்பாக வந்து படிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஜெயிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதற்கான எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ என்ன கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து தவறாமல் வந்து சொல்லுங்கள். ஸோ நாளை காலையில் மேக்ஸ் கிளாஸ் கிடையாது, ஈவினிங் பார்ப்போம். இதோட முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ணா. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நல்லா படிங்க, சிறப்பாக படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இரவு எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி.